வெல்கம் டு மை சேனல் ஜெயம் ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட் ப்ராடக்டை வச்சு எப்படி ஃப்ளவர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கேக்கோட பிளாஸ்டிக் கவர், சீத்தாக்காய். சீத்தாக்காய் வந்து சம்மர் சீசனில் காஞ்சி போய் அப்படியே சின்ன சைஸில் இருக்கும். அது அப்படியே உங்களுக்கு அழகாக ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நான் இப்போ மரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இந்த சீத்தாக்காய் வெயில் காலத்தில் காஞ்சிச்சுன்னா எப்படி சின்னதாக எவ்வளோ சைஸ்க்கு சின்ன சின்ன கருப்பு கலரில் அழகாக ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் சைஸில் பெட்டல்ஸ் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு அதோட பேட்டர்னை ஒரு கார்ட்போர்ட்லேயோ இல்லைன்னா பேப்பர்லேயோ வரைஞ்சிக்கோங்க. பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதை கேக் கவர் மேலே வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஒவ்வொரு சைஸ்லேயும் 12 பெட்டல்ஸ் வரைஞ்சி சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெட்டின பெட்டல்ஸ் வந்து கையில் பட்டால் கீக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம தீயில காமிச்சு அதை வாட்டி அந்த சைட் பகுதி எல்லாத்தையும் அதை ஸ்மூத் ஆக்கி விட்டுரும். அப்புறம் நம்ம கையில் டேமேஜ் பண்ணாது. அதே மாதிரி தீயில நம்ம அந்த பெட்டலை வாட்டும் போது நோஸ் பிளேயர் ஏதாவது யூஸ் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வாட்டுங்க. அப்போ நம்ம ஹீட் வந்து நம்ம கையில் படாமல் இருக்கும். இப்போது அந்த பெட்டலை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலரை அதுக்கு பின்னாடி பெயிண்ட் பண்ணுங்கள். ஆயில் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வாட்டர் கலர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி பெட்டல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று மேலே வந்து எல்லோ கலரும், கீழே வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரும் பெயிண்ட் பண்ணி பெட்டல்ஸ் இப்போ டிசைன் பண்ணுறேன். இதே மாதிரி சீத்தாக்காயிலையும் நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் அடித்ததும் இதே மாதிரி தான் உங்களுக்கு பெட்டல்ஸ் இருக்கும். சீத்தாக்காயை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கலர் அடித்து வச்சுருக்கோம். அது மேலே பெட்டல் 1 பை 1 நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இதுக்கு வந்து க்ளூ கம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இதில் ஒட்டாது, மற்ற எந்த கம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒட்டும் போது பெட்டல்ஸை ஃபஸ்ட்டு ஸ்மால் சைஸ் பெட்டல்ஸை 1 பை 1 அப்படி ஒட்டிட்டு வாங்க ஃபஸ்ட் ரோவில். அதுக்கு அடுத்த ரோவில் அதை விட பெரிய சைஸ் பெட்டல், மீடியம் சைஸ் பெட்டலை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுங்கள். 3ஆவதாக லார்ஜ் சைஸ் பெட்டலை பேஸ்ட் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து
பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்குறதுக்கு அப்படியே பிளாஸ்டிக் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். இதை நம்மளோட ஹேர் பின்னில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸில் பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.